நமக்கு புளிய மரம் காய்ச்சிருக்கு. நம்ம இடத்துல புளிய மரம் காய்ச்சிருக்கு. ஒரு புளிய மரம் இருக்குது. அதில் வந்து நல்லா ஒரு காய் கிடக்கு. அதை நம்ம காயை பிடிங்கிக்கிடுவோம். இது நல்லா காய்ச்சிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிடலாம். நல்லா ஒரு தூர் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் காய் வந்து நல்லா நிறையா கிடக்கு. நம்ம மரத்தில் வந்து புளியம்பழம் பழுத்து இருந்துச்சு. அதை கொஞ்சம் புரிட்டு வந்து வச்சுருந்தோம். இப்போ தான் காய்க்குது. மரம் பெரிய மரம் தான், காய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது நம்ம ஊரில். இப்போ இதை வந்து ஓடுகளை பூரா நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து பழம். அப்படியே நம்ம அதை கொப்பை பிடிச்சி ஆட்டினோம்னா கீழே விழுந்துடும் பழுத்துருச்சுன்னா. அதை இந்த ஓடை பூரா நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இந்த ஓட்டோடு போட்டுறக்கூடாது. நம்ம கரைக்கும் போது கையில் குத்தும். அதனால் நம்ம இப்படி உடச்சி இப்படி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு இந்த நாரையும் வேணுன்னா எடுத்துக்கலாம். இந்த நாரையும் எடுத்துக்கிறலாம். நாரை எடுக்காமல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இந்த தொலியை மட்டும் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். எடுத்துட்டு அந்த கொட்டையவும் நம்ம ஒரு கம்பியோ இல்லை ஊக்கோ ஏதோ வச்சு கோன் ஊசி இருந்துச்சுன்னா கோன் ஊசி வச்சு அந்த கொட்டையை குத்தி எடுத்துடணும். கொட்டையோடு நம்ம வச்சிட்டோம்னா வண்டு வச்சிரும். புளியங்கொட்டையில் வந்து வண்டு வச்சு புழு வச்சிரும். புளியப்பா கெட்டு போயிடும். நம்ம வந்து இதை வந்து எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சங்கிறதுனால நம்மளா வீட்டுக்கு தக்கனதாக இருக்குது. நம்ம வீட்டு மரம் புளின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தோஷம்தான். அப்படியே புளியை பார்க்கும்போது எச்சு ஊறுது. சாப்பிடணும் போல் எச்சு ஊறுது. நல்லா காஞ்சிருக்கிறதுனால சடக்கு சடக்குன்னு உடைக்க வருது. கண்டிப்பாக இந்த ஓட்டை எடுத்துடணும். இந்த இதையும் நாரையும் எடுத்துடலாம். நாரை எடுக்காட்டா கூட ஒன்றும் இல்லை. இதை வந்து எடுத்துட்டு இந்த இப்படி கத்தியை வச்சு நல்லா கூர்மையாக இருக்கணும். கத்தியோ இல்லை ஊக்கு வச்சு கூட குத்தலாம். இதுக்குள்ள வந்து இந்த கொட்டை இருக்கும், புளியங்கொட்டை. அதை எடுத்துடணும். இப்படியே நமக்கு எங்கே இருக்குதோ அங்கங்கே நம்ம அந்த கொட்டையை பூரா எடுத்துடணும். புளியங்கொட்டையும் நம்ம ஊற வச்சு சாப்பிட்லாம் வறுத்து. இப்படியே நம்ம எடுத்து அப்படியே திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழம்புக்கு வருஷத்துக்கு காணும். இப்படியே கத்தியோ ஏதோ வச்சு அதை நம்ம கையில் குத்திடக்கூடாது. இதில் இருக்கிற கொட்டையை பூராமே எடுத்துடணும். கொஞ்சம் சிரமந்தான். நம்ம கடையில் வாங்குற புள்ளின்னா கொட்டை இல்லாமல் வாங்குவோம். இது நம்ம வீட்டில் நம்ம மரத்தில் காய்க்கிறதுங்கும் போது நம்ம தான் இதை குத்தி வச்சுக்கிறணும். ஆள் விட்டு குத்துற அளவுக்கு நிறையா இருந்துச்சுன்னா ஆள் விட்டு குத்தலாம். இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரைக்கும் போது அப்படி பஞ்சு போல் இருக்கும். இந்த தொலியெல்லாம் எடுத்துடணும். இங்கே பஞ்சாறு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து குத்திட்டு பார்ப்போம். நம்ம புளியை வந்து இந்த குத்தி எடுத்து வச்சுருக்கோம். பிசு பிசுன்னு இருக்கு. தண்ணி பட்டுறக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். நம்ம இந்த மாதிரி நாரோடு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த நாரெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும்னா எடுத்துகிட்டு கரைக்கலாம். இல்லைன்னா அந்த அப்படியே போட்டு கூட கரைக்கலாம். இந்த கொட்டையெல்லாம் நம்ம குத்தி குத்தி எடுத்துட்டோம். நம்ம ஊக்கு வச்சு குத்தினோம்னா ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் கையில் பார்த்து தான் குத்தணும். இப்போ கையில் குத்திடுச்சுன்னா போச்சு. இது நமக்கு புளி வந்து அப்படியே பிசு பிசு பிசுன்னு இருக்கு. பேரிச்சம்பழம் போல் இருக்கு. மணமாகவும் இருக்கு. இப்படி நம்ம குத்தி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருஷ கணக்கில் வச்சுக்கலாம். ஆனால் பழைய புளி வந்து கருப்பாயிரும். ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா கரையேறுன்னு போயிடும். இது வந்து நமக்கு புது புளியை கண்டு வெள்ளையாக இருக்குது. கரையேறுன்னு போச்சுன்னா நமக்கு குழம்புக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன பார்க்க கருப்பாக இருக்குதுன்னு தோணும். மீன் குழம்புக்குலாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வச்சதில்லை. இப்போ இதை கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து இன்றைக்கி பானக்காரம் செய்வோம் குடிக்கிறதுக்கு. எங்கள் ஊர் பக்கம்லாம் நாங்கள் வந்து கருப்பட்டி போட்டு பானக்காரம் செய்வோம். புளியை நனைய போட்டு
நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிட்டு கருப்பட்டியை போட்டு குடித்தோம்னா அப்படி இருக்கும். இப்போ புளியை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த புளியை போட்டு அப்படியே இந்த புளி பார்க்கும்போதே எனக்கு அப்படியே எச்சூறு சாப்பிடணும் போல இருக்கும். நல்லா பிசு பிசு பிசுன்றது. இப்போ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் நனைய வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அதை நனைய விட்டுருவோம். புளியை நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வந்து வடிகட்டிக்கிடுவோம். இங்கே அப்படியே பஞ்சாறு ஒரு கையில் வந்து குத்துங்கிற பயமே நமக்கு கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் கரைச்சி வடிகட்டி இப்போ வந்து அதை மறுபடியும் கரைச்சிருக்கோம். அந்த ஒரு தடவை கரைச்சதுலேயே அந்த புளிப்பெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை கரைச்சிக்கிறவேன்னு கரைச்சேன். இங்கே அப்படி புளியறதுக்கு வரும். பஞ்சு மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்ல புளியாக இருக்கு. இப்போ இதில் வந்து கருப்பட்டி போட்டு தேவையான தண்ணியை ஊற்றி கரைக்கணும். இப்போ வந்து நம்ம கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கருப்பட்டியை உடைச்சி இதில் போடணும். போட்டு கரைக்கணும். இப்போ வந்து கருப்பட்டியை வந்து நம்ம நல்லா நச்சுட்டோம். சீனி போடணுன்னாலும் போடலாம். நமக்கு வந்து கருப்பட்டி போட்டு இந்த பானக்காரம் குடித்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். யாருக்காவது சூடு பிடிச்சிருக்கு வச்சுருக்குன்னா அந்த காலத்துலலாம் அந்த கருப்பட்டியை பானக்காரம் கரைச்சி கொடுத்துருவாங்க. கருப்பட்டியும் புளியும் கரைச்சி, ஆனால் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. தண்ணி நிறையா கலந்துக்கிறணும். நம்ம குடிக்கிற அளவுக்கு நல்லா இனிப்பாக குடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். இப்போ நம்ம கருப்பட்டியை உடைச்சி நல்லா கரைச்சிட்டோம். நல்ல கருப்பட்டினாலே நம்ம கைட்டையே கரைக்க வந்துடும். இல்லைன்னா கல் மாதிரி கரைக்க வராது. இது அப்படியே நம்ம சாக்லேட்டை போட்டு கரைச்ச மாதிரி கரைக்க வருது. இங்கே இப்போ நம்ம வந்து தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும். ரொம்ப புளிப்பில்லாத அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைய வரைக்கும் குடிக்கலாம். எல்லாருமே குடிக்கலாம். வயசானவங்கலேருந்து எல்லாருமே குடிக்கலாம். இது வந்து நமக்கு நல்லா கருப்பு இது இப்போ புளியை கரைச்சி அதில் வந்து கருப்பட்டி போட்டிருக்கோம். நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். புளிப்பாக இருக்கு. ரொம்ப புளிப்பாக இருந்தால் குடிக்க முடியாது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். நல்ல மணமாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து நாங்கள் பானக்காரன்னு சொல்லுவோம். சித்திரை திருவிழா அப்போ மீனாட்சி அம்மன் கோயில்லையும் பானக்காரமும் தருவாங்க. அவங்க என்ன போட்டு கரைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பானக்காரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது நம்ம வீட்டிலேயே நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி செஞ்சு குடிப்போம். வெயில் நேரத்துக்கு பங்குனி சித்திரை வெயிலுக்கு இதெல்லாம் கரைச்சி ஓயாமல் குடிச்சுக்கிறது. ஏன்னா அங்கேயெல்லாம் கருப்பட்டி சௌரியமாக கிடைக்கும். நம்ம வீட்டிலே கிடைக்கிறதுனால நம்ம கருப்பட்டியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சீனிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இது கருப்பட்டி போட்டு தான் குடிக்கணும். கிடைக்கல அப்படின்னா சீனி போட்டுக்கலாம். என்ன பண்ணுறது? கருப்பட்டி கிடைக்கலைன்னா மண்டவளம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கலாம் இனிப்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி குடிப்பாங்க. இதில் வேணும்னா கொஞ்சம் கூலிங்காக வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா சும்மாவே குடிக்கலாம். நல்லாயிருக்கும். வெயில் நேரத்துக்கு கூலிங்காக குடிக்கணும்னு நினச்சோம்னா ஒரு ஐஸ் கட்டி போட்டு கூட குடிக்கலாம். இதை நல்லா கரைச்சிட்டோம். பானக்காரம் செஞ்சுட்டோம். டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா ஸ்டாப் போட்டு அழகாக குடிக்கலாம். நல்லா இருக்கும். நமக்கு வந்து கூலிங் வேணும்னா லேசாக ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். இல்லை பிரிச்சுக்கில் வச்சு கூட கூலிங்காக குடிக்கலாம். நல்லாயிருக்கும். இது சும்மா குடிக்கிறதுக்கே அப்படி ஒரு மணத்தில் புளிக்கும் கருப்பட்டிக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும். உடம்பு சூடாகிக்கிச்சு ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம உடனே இதை கரைச்சி குடிக்கலாம். உடனே நமக்கு கேட்டுரும். இப்படி தான் அந்த காலத்தில் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். இப்போயும் குடிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து சொல்கிறது பானக்காரன்னு சொல்லுவோம். சித்திரை திருவிழா அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. பானக்காரன்னு சொல்லி இப்போயும் கொடுக்குறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இது என்ன சொல்லுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.